ஆஞ்சநேய சுவாமினஹ. ஹனுமான்கடி என்கிறது அயோத்தியாவில் பிரதான ஸ்தானம். அயோத்தியாவினுடைய துவாரபாலகர்கள் எல்லாம் ஹனுமானே நியமிச்ச துவாரபாலகர்கள். அவரவர்களுடைய ஸ்தானமும் இருக்கு. இங்க ஜாம்பவான், நளன், நீலன் அவரவர்களுக்கு சந்நிதி இருக்கு. அதுல பிரதான சந்நிதி ஹனுமான்கடி என்கிறது. மொத்த அயோத்தியாலையும் அதிகமாக கூட்டம் வர இடம் அது. ஹனுமான்கடி தான் பிரவேசத்வாரம், சிம்மத்வார் என்று பெயர். நீ காலம்பர சொர்க்கத்வாரம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி சிம்மத்வார். சிம்மத்வார் வழியா உள்ள வந்து ஹனுமான தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கனகபவனமோ தசரத் மஹலோ ராம ஜென்மபூமியோ எல்லாத்துக்குமே போகணும் என்கிறது முறை. ஆச்சரியமாக எழுந்தருளிருக்கிறார் ஹனுமான். அங்க பூஜா விதானம் எல்லாமே ரொம்ப விசேஷமானது, சொல்லி மாளாது. ஒரு ஹனுமான்கடிக்குன்னு தனியான பூஜா பద్ధதி உண்டு. அதுக்கும் வாராணசிக்கும் சம்பந்தம் உண்டு. வாராணசியில உள்ள பரமேஸ்வரன் தான் இங்க ஹனுமானா எழுந்தருளி இருக்கிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய பூஜை பண்ற சந்துக்கள்ல நாகி பாபாக்கள்லாம் உண்டு, அகோரிகள் கூட உண்டு இந்த சந்துக்கள்ல. அதை தவிர அயோத்தியாவில் பிரசித்தமான ராமானந்திகள் உண்டு. இவா எல்லாருடைய பூஜையையும் ஏத்துக்கிறார் ஹனுமான். துளசிதாஸ் இவர் தான் மங்களாசாசனம் பண்றார். ராமு துவாரே தும் ரகுவாரே ஹோத்து ந ஆக்ஞா பினு பைசாரே. ராமு துவாரே தும் ரகுவாரே. ராமத்வாரத்தில் நிற்கிறார் ஹனுமான், கம்பீரமா நிற்கிறார். நிற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஏராளமான பக்த ஜனங்கள் வந்து ஹனுமாரை தரிசனம் பண்றார். ஹனுமார் மட்டும் ஒரு கால் அங்க நிக்கலன்னு வச்சுப்போம். இந்த ஏகப்பட்ட கூட்டம் அங்கேருந்து கனகபவனத்துல வந்து ராமர் மேல வந்து விழும். அதை கொஞ்சம் வடிகட்டணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸ். எல்லாம் அங்கேருந்து ஹனுமார் கிட்டக்க வந்து மாத்தி 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 பிரார்த்தனை பண்ணும். பலவேறு விதமான குறைகள், பலவேறு விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள். ஆர்த்த பக்தர்கள், அர்த்தார்த்தி பக்திகள், எனக்கு பைசா வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு வந்து அரசியல்ல நல்ல பதவி வேணும், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், எனக்கு போஸ்ட் நன்னா இருக்கணும், என் சத்ரு ஒழியணும், விசா கிடைக்கணும், எனக்கு விசா கிடைக்கணும் அப்படின்னு இவ்வளோ கோஷ்டியும் வந்து ராமரை டிஸ்டர்ப் பண்ண போறதே என்கிறதுனால ஆஞ்சநேய சுவாமி நிற்கிறார். இவெல்லாம் ராமர் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கம்பீரமா ஹனுமார் நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது ஒரே கூட்டமாவது கூட்டம் அல மோதிண்டு ஹனுமார் மேலேயே போய் விழும். ஹனுமான்கடியில அது மாதிரி விழுந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கும், எனக்கு பைசா வேணும் அப்படின்னு. ஒரு ராம் 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 ராம், பைசா வேணும் கிடைக்கும் போ, எனக்கு விசா வேணும் கிடைக்கும் போ, என் சத்ரு ஒழியணும்ப்பா ஒழியட்டும், ராம் 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 ராம், சீதாராம் 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 சீதாராம். அவர் சொரூபம் வேற. அதுல இருந்துட்டே அவளுக்கு என்ன என்ன வரம் வேணுமோ எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இருக்கார். அவளுக்குள்ள திடீர்னு ஒரு குரல் கேட்கும், என்னென்ன, எனக்கு ராமர் வேணும், வாப்பா நீ உள்ள போ. உள்ளதான் இருக்கார், கனகபவனத்தில் இருக்கார் என்று வரக்கூடிய அவ்வளவு பெரிய கிரௌடை கண்ட்ரோல் பண்ணி, ரொம்ப விஐபிஸ்லாம் இங்க வந்தானா ஹனுமான்கடியை பார்த்துட்டு போயிடுவா, திரும்பி போயிடுவா, அதை தாண்டி வரமாட்டான். என்ன கனகபவன் பிஹாரியின் இடத்துல நம்ம ஒரு விஐபிங்கிற எண்ணம் வந்தாலே வரக்கூடாது. அது மாதிரி இடம் அது. அதனால வடிகட்டுறதுக்காக தான் அங்க ஹனுமார் நிற்கிறாராம்.
நின்னுண்டு வரவா எல்லாருக்கும் அவாவாவ இந்த வரத்தை கேட்க தானே வந்தேன், வச்சுக்கோ போ அப்படின்னு அந்தந்த வரத்தை கொடுக்க, எனக்கு ராமர் வேணும்னு கேட்கிறவாளை அங்கேருந்து உள்ள அனுப்புறார், கனகபவனத்துக்கு அனுப்புறார். இவ்வாறு கனகபவனத்தினுடைய துவாரபாலகனாக ஆஞ்சநேய சுவாமி ஹனுமான்கடியில விசேஷமாக எழுந்தருளி இருக்கிறார் என்கிறது ஹனுமான்கடியினுடைய மகாத்மியம். ஜெய போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. சுக்ரீவ கிலா. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அயோத்தியாவுக்கு திரும்பி வரும்பொழுது எல்லா வானரர்களோடையும் இங்கே வருகிறார் இல்லையா? அப்பொழுது சுக்ரீவனுக்கு என்று ஸ்ரீ ராகவன் கொடுத்த திருமாளிகை, இதை பற்றி ராமாயணத்தில் வருது. எச்ச மத்பவனம் சிரேஷ்டம் சாசோக வணிகம் மகத்து முக்தா வைதூரிய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதய. இது இங்கே உள்ள பாட்டத்தில் தச்ச மத்பவனம் சிரேஷ்டம் சாசோக வணிகம் மகத்து முக்தா வைதூரிய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதய. ராமர் பரதனை பார்த்து சொல்றார், மிகப்பெரிய இந்த மாளிகை, இந்த மாளிகையை சுக்ரீவனுக்கு கொடுக்கிறேன். அதாவது சுக்ரீவனுக்கு நிரந்தரமாகவே கொடுக்கறது. சுக்ரீவன் எப்போ அயோத்தியாவுக்கு வந்தாலும் இங்கே தங்கலாம் என்பதற்காக. இதை கேட்ட உடனேயே பரதன் சுக்ரீவனை அழைச்சிண்டு இங்கே உள்ளே வந்தார். உள்ளே வந்து இந்த வீட்டில் முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ இப்போ கோவிலாக இருக்குது, எங்கெங்கே என்ன இருக்குது என்கிறதெல்லாம் காட்டினார் என்று பட்டாபிஷேக சர்க்கத்தில் வருது. இன்னும் சொல்லப்போனால் கௌடிய ராமாயணத்தில் அது மாதிரியே ஒவ்வொரு வானரனுக்குமே ஒவ்வொரு வீடு கொடுத்தார். அதாவது ஜாம்பவான், அங்கதன், நளன், நீலன் எல்லாருக்குமே வீடு கொடுத்தார்னு வருது. இன்றைக்கி அயோத்தியாவில் வந்து பார்த்தேன்னா இந்த சுக்ரீவ கிலா என்கிறது ஒரு பிரதிநிதி தான், உபலட்சணம் தான். இதே மாதிரியே ஜாம்பவான் கிலா இருக்குது, அங்கதனுடைய கிரகம் இருக்குது, அது மாதிரி இருக்குது. நளன், நீலன் எல்லா ஸ்தானமும் இருக்குது. அங்கங்கே ராமச்சந்திர பிரபு இருக்கார். சுக்ரீவ கிலாவுக்கு வந்திருக்கோம். சுக்ரீவ கிலாவில் ஒரு சந்த் இருந்தார், கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தார். மகந்த் புருஷோத்தமாச்சாரிய சுவாமி என்று இந்த மகந்த். அவர் வந்து மைசூர் பரகால மட்டத்தினுடைய சிஷ்யர். அங்கே தான் கர்நாடகாவுக்கு வந்து அங்கே தான் அவர் சாஸ்திர அத்தியனங்கள்லாம் பண்ணார். வெகுகாலம் இங்கே இருந்துட்டு இருந்தார். மேலும் பகவானிடத்தில் அப்படி ஒரு ஈடுபாடு, ஆழ்வாராச்சாரியர்கள்ட்டெல்லாம் அவ்வளோ ஈடுபாடு. ரொம்ப நாளைக்கு மூலவர் தான் இங்கே இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உற்சவர் வரணும்னு அவருக்கு ஆசை, அதுக்குள்ளே பரமபதிச்சுட்டார். அதுக்கப்புறமே சிஷ்யாலாம் இங்கே அவருடைய விருப்ப பிரகாரம் உற்சவரை எழுந்துருளை பண்ணி உற்சவருக்கான வாகனங்கள்லாம் எல்லாம் கொண்டு வந்து, உற்சவரும் ஸ்ரீரங்கத்துலேருந்து தான் வந்திருக்கார். சுவாமி தேசிகன், ஸ்ரீ ராமானுஜர் எல்லாருமே இங்கே எழுந்துருளி இருக்கா ரொம்ப விசேஷமாக. சுக்ரீவ் கிலா ஸ்ரீ அண்ணா ஒரு விஷயம் சொல்லுவா, நீங்கள் கேட்டிருப்பேன். கண்டங்கடிநகர் ஹிமாலயத்தில் அங்கே பாசுரங்களெல்லாம் ஹிந்தியில் ஒருத்தர் எழுதி வச்சுட்டு படிக்கிறார் அப்படின்னு. அது இங்கேயும் உண்டு, அயோத்தியாவிலையும் உண்டு அது. அதாவது சுக்ரீவ கிலால நான் அதை காட்ட போகிறேன் இப்போ உங்களுக்கு. வந்து மார்பிளில் பாசுரங்களை டிரான்ஸ்லேஷன் இல்லை, டிரான்ஸ்லிட்ரேஷன். அயோத்தி பாசுரங்கள் இருக்கு இல்லையா, கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ, அதை அப்படியே தேவநாகரியில் எழுதி க இர் பார் அதெல்லாம் எழுதி அது இங்கே புருஷோத்தமாச்சாரிய சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ஆழ்வார்களிடத்தில் அப்படி ஒரு ஈடுபாடு. இவ்வாறு ஆழ்வார்களை எல்லா இடத்துலையும், அயோத்தியா, ஹிமாலயம், நேபாள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆழ்வார்களுடைய தமிழை கொண்டு போன பெருமை ஸ்ரீ ராமானுஜரையே சேரும். மேலே அதையும் நம்ம பார்க்கலாம். இப்பொழுது இங்கே உள்ள சந்து மகந்த் இந்த சுவாமி தான்.
ரெங்கண்ணா தான் அது வால்மீகி ராமாயணத்தில் அந்த ஸ்லோகத்தை உல்லேಖனம் பண்ணி வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் இந்த இடத்த பற்றி இப்படி இருக்குது பட்டாபிஷேகத்தில் சொன்ன உடனே அண்ணா சொன்னது பெரியவர் இருந்தார் இல்லையா, அதை உடனே இங்கே எழுதி போட்டு வரவாழ்தான் தெரியும்படி செய்தார். அது அண்ணா மூலமாக தான் அது பிரகடனமாச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸ்ரீ உத்தமாச்சாரிய மகாராஜ் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தெற்கேந்து தட்சிணத்துலேருந்து எல்லாரையும் அழைச்சி இங்கே செட்டில் பண்ணியிருக்கார். சுக்ரீவனுக்கு ஒரு வீடு, அது மாதிரி மற்ற எல்லாருக்குமே ஹனுமான் கடி இருக்குது, எல்லாருக்கும் இங்கே கொண்டு எல்லாரையும் செட்டில் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கார் அவர். ஜெய் ஸ்ரீராம். சுக்ரீவ மகாராஜ் ஜெய் போலோ சுக்ரீவ மகாராஜ் கி. ராஜா ஜெயதி சுக்ரீவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குலசேகர ஆழ்வார் அங்கண் நடு மதில் புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகு அனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னை செங்கண் நடுங்கரு முகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர காணும் நாளே. இது மாதிரி இங்க வரிசையா இந்த பாசுரங்கள் எல்லாமே இருக்கு. இது பெரியாழ்வார் பாசுரம். மைத்தகுமா மலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரர்கோன் உடன் இருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையாள் அடையாளம் இது இது அவன் கை மோதிரமே. இங்க அந்த ஆழ்வார் பாஸ் நம்மாழ்வார் கற்பார் இராம பிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் நாட்டுலே. அயோத்தி சம்பந்தப்பட்ட ராம சம்பந்தப்பட்ட பாசுரங்கள் எல்லாம் இங்க இருக்கு. ஜெய் போலோ பரத் லல்லா கி. பரதனுடைய திருமாளிகை இது. உள்ள சீதாராம லட்சுமணர்கள் எழுந்துள்ளிருக்கார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்யமசேஷதः பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. ஜெய் சீதாராம். ஜெய் போலோ லக்ஷ்மண மகாராஜ் கி. ராம பக்தி शिरोमणि लक्ष्मण महाराज की. सरजू मैया की. இப்பொழுது நாம் நிற்கக்கூடிய இடம் சஹஸ்ரதாரா என்கிற இடம். பரம பாவனமான சரையூ நதி. ஸ்கந்த புராணத்துல சஹஸ்ரதாராவை பற்றி வருகிறது. பாபமோச்சன தீர்த்தே தூ பூர்வம் து சரையூ ஜலே தனுஷத பிரமாணேன வர்த்ததே தீர்த்தம் உத்தமம். பாபமோச்சன தீர்த்தத்திலிருந்து 100 தனுசு வச்சால் இந்த சஹஸ்ரதாராங்கிற தீர்த்தம் வரும். சஹஸ்ரதாரா சங்கந்து சர்வ கில்பிஷநாசனம். இங்க சரையோ தரிசனம் பண்றது மூலமா நம்மளுடைய மனசுல உள்ள அழுக்கு நீங்கும். யஸ்மின் ராமாக்ஞயா வீரஹா லக்ஷ்மண பரவீரஹா பிராணான் உத்ஸ்ருஜ்ய யோகேன யயௌ சேஷாத்மதாம் புரா. லக்ஷ்மண சுவாமி சஹஸ்ரதாராவில் தான் அந்தர்தானமானார். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய ஆக்ஞையினால யோகத்தில் எழுந்தருளி பிராணான் உத்ஸ்ருஜ்ய யோகேன யயௌ சேஷாத்மதாம் புரா மறுபடியும் ஆதிசேஷனாக ஆனார். சொர்ணஞ்ச அன்னஞ்ச வாசாம்சி தேயானி ஸ்ரத்தயான்விதைஹி ஸ்நானம் தானம் ஹரேஃப் பூஜா சர்வம் அக்ஷயதாம் விரஜேது. சொர்ணதானம், அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் இங்கே ஸ்ரத்தையா செய்யும் பொழுது ஸ்நானம் தானம், சஹஸ்ரதாரால ஸ்நானம், ஹரேஃப் பூஜா பகவத் பூஜை இதெல்லாம் அக்ஷயமான பலனை கொடுக்கும்.
தஸ்மாத் ஏதத் மகாதீர்த்தம் சர்வகாம பலப்பிரதம் க்ஷிதௌ பவிஷ்யதி சதா நாத்ர கார்யா விசாரண ஸ்ராவணே சுக்லபட்சஸ்ய யா திதிः பஞ்சமீ பவேத் தஸ்யாமத்ர பிரகர்த்தவ்யः நாகான் உத்திஷ்ய யத்னதः. ஸ்ராவண மாசம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி அன்று இங்க ஆதிசேஷ பூஜை செய்யணும். நாக உற்சவம், நாக பூஜை. உற்சவோ விபுலசத்பிஹி சேஷ பூஜா புரஸ்ஸரம் உற்சவே து கிருதே தத்ர தீர்த்தே மஹதி மானவைஹி சந்தோஷ்ய ச த்விஜான் பக்தியா நாக பூஜா புரஸ்ஸரம் சந்துஷ்டாஃப் பணின சர்வே பீடயந்தி ந மானுஷான். இவ்வாறு பூஜை செய்யறது மூலமாக சங்கர்ஷணனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணசுவாமி பிரசன்னமாவார். நாகபயம், சர்ப்பபயம்ங்கிறது நீங்கும். அப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மண் காட் சஹஸ்ரதாரா என்கின்ற இடம், இதனுடைய கரையிலேயே இப்பொழுது லக்ஷ்மணசுவாமியினுடைய திருமாளிகை, இதற்கு லக்ஷ்மண் கிலான்னு பெயர். அது நாம் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே போய் அதை பற்றி சொல்கிறேன். ஜெய் சீதாராம். जय बोलो राम भक्त शिरोमणि लक्ष्मण महाराज की. லக்ஷ்மண கிலா, லக்ஷ்மண சுவாமியினுடைய திருமாளிகை ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. சரையு நதிக்கரை, இங்கேருந்து இப்படி பார்த்தான்னா அகண்ட சரையு சமுத்திரம் மாதிரி தெரியறது. லக்ஷ்மண கிலாவில் உள்ள விசேஷம் ரொம்ப அருமை. கனக பவனத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு கீர்த்தன கைங்கரியம் பண்ற நிறைய சாதுக்கள் லக்ஷ்மண கிலாவை சேர்ந்தவர்கள் தான். ஜூலா உற்சவம், வசந்தோத்சவம், ஹோலி, சீதா கல்யாண உற்சவம், எல்லாத்துக்கும் மேல ராமநவமி உற்சவம், இதெல்லாம் கனக பவனத்தில் நடக்கும் பொழுது நிறைய பாகவதர்கள் பாடுவார். ராமானந்த சம்பிரதாயத்து பாகவதர்கள். அதுல பெரும்பாலான பாகவதர்கள் லக்ஷ்மண் கிலாவை சேர்ந்தவர்கள், இங்க உள்ள சந்துக்கள். மேலும் அங்க பாடக்கூடிய கீர்த்தனைகளுமே அயோத்தியாவை மாத்திரம் சேர்ந்த கீர்த்தனைகள். இங்க உள்ள சாதுக்கள், அயோத்தியாவில் உள்ள சாதுக்கள் பாடின கீர்த்தனைகள். அந்த கீர்த்தனைகள் எல்லாம் இந்த லக்ஷ்மண் கிலாவில் தான் புஸ்தகமா வெளியாயிருக்கு. இதை தவிர அயோத்தியா விஷயமாக பலவேறு பாவங்கள், பக்தி ரசங்கள், இது எல்லாமே புஸ்தகமா வெளியிட்டிருக்கிறது இந்த லக்ஷ்மண் கிலா தான். லக்ஷ்மணர் எப்படி பக்தி பண்ணாரோ அது மாதிரியா ராமரிடத்துல பக்தி பண்ணணும். லக்ஷ்மணர் எப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரோ ராமருக்கு, அது மாதிரி கைங்கரியம் பண்ணணும் என்பதை மனசுல வச்சுண்டு இங்க இருக்கக்கூடிய சாதுக்கள் எல்லாரும் கனகபவனத்தில் உள்ள ராமச்சந்திர பிரபுவை ஆசிரிக்கிறார்கள். ஜெய போலோ ராம பக்த சிரோமணி லக்ஷ்மண மகாராஜ் கி. சீதம்மாவனுடைய தோட்டம், பூந்தோட்டம், ஜானகி பாக் என்று பெயர். சீதாதேவி அமைச்ச பூந்தோட்டம். இங்க ராமருக்கு தெப்போத்சவம் நடக்கும். அதுதான் தெப்ப மண்டபம். அந்த தடாகத்தில் தான் தெப்பம் நடக்கும். குழந்தை ஒன்றும் இல்லைப்பா கையில், அப்படியா வச்சுக்கோ. இந்த இதுதான் பிரவேசம். கனகபவனம் ராமருடைய திருமாளிகை, ராமருடைய பவனம், சீதாராமர்கள் எப்பொழுதும் இருக்கிற இடம், அதனுடைய பிரவேச பூமி, பிரவேச துவாரம்.
மகாராணா பிரதாப் சிங் அவருடைய தர்மபத்னி விருஷபானு குமாரி, அந்த அம்மா பேரில் தான் விருஷபான் சேவா ட்ரஸ்ட் என்று அமைந்திருக்கிறது. அவர்களுடைய வம்சம்தான் முக்கியமான ட்ரஸ்டிகள் இங்கே கனகபவனத்தில். இந்த கோவிலை ஜீர்ணோத்தாரணம் பண்ணணும் என்னும் பொழுது இதனுடைய கல்வெட்டுகள் இந்த கோவிலில் எங்கேயோ இருக்கிறதா கேள்வி. எங்கே இருக்குன்னு தெரியாமல் திண்டாடும் பொழுது அந்த அம்மாவுக்கு சீதம்மாவனுடைய நூபுர துவனி, கொலுசு சத்தம் கேட்டுது. அதை அந்த சப்தத்தை பின்பற்றி அப்படியே நடந்து போகும் பொழுது சீதம்மா நடந்து வந்து இந்த இடத்துல வந்து நின்னாங்க. இதுதான் சீதம்மா நின்ன இடம் என்கிறதுனால இங்கேருந்து எடுத்த கல்வெட்டு தான். அதெல்லாம் வந்து விக்ரமாதித்யனை பற்றி இருக்கு. கல்வெட்டில் என்ன இருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இது சீதாதேவியினுடைய திருவடிகள், சீதாதேவியினுடைய சரணம்னு அங்கே பிரதிஷ்டையாக இருக்கு. எல்லாரும் இங்கே வந்து தன்னுடைய தலையை வச்சு சீதம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவா. ஜெய் சீதாராம். जय सीताराम। जय सीताराम। जय श्री कनक बिहारी लाल की IVC Studios. We ensure your happiness.